4 பேர் 4 விதமா பேசி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தமிழகத்தில் பிரபலங்கள் 4 பேர் 4 விதமா பேசியதை தற்போது பார்க்கலாம். எந்த ஏதாவது கஜா புயலா இருந்தாலும் சரி, வரதா புயலா இருந்தாலும் சரி, மழை வெள்ளமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொய்வும் இல்லை. இதெல்லாம் எங்களுடைய என்னதான் நம்ம கவுன்சில் இருந்தாலும் யார் இருந்தாலும் யாருக்கு சொல்லணும், எங்களுடைய துறை அதிகாரி சொல்லணும். துறை அதிகாரி ஆக்டிவா இருக்காங்க, அவங்க ஸ்பெஷல் ஆபீசர் இருக்காங்க. தயாரா இருக்க தேர்தலை சந்திக்க, உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க நாங்க எப்பவுமே தயார். தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக, எல்லாவற்றிலும் முதன்மையான ஒரு மாநிலமாக வர வேண்டும் என்பதுதான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு. தமிழன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு. இன்று தமிழகத்தின் நிலை தகுதி என்பது சரிந்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும். அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். இந்தியால யாருமே சொல்ல பிரதம காங்கிரஸோட பிரதம மந்திரி வேட்பாளர் ராகுல் காந்தி அப்படின்னு ரொம்ப முந்திரி கொட்டையா இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சொல்லிட்டாரு. பக்கத்து மாநிலம் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மாண்புமிகு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஐயாவையே அதை அக்செப்ட் பண்ணல. வேற மம்தா அங்க பாருங்க, மம்தா பானர்ஜி ஒத்துக்கிட்டாங்களா? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்த இவர் முந்துறாரு. கேட்டா இவர் தன்னை கலைஞராகவே இப்பொழுதே நினைத்து விட்டார். அதே போல ரிசர்வ் வங்கி கவர்னர், பழைய கவர்னர், ரைட் ஆஃப் லோன் டு தி ஃபார்மர் will affect the taxpayer interest அதான் கேஸ் போடுறேங்கிறாரு. 4 லட்சம் கோடி மத்திய சர்க்கார் கார்ப்பரேட் கம்பெனி பணத்தை தள்ளுபடி பண்ணிருக்கு கடனை. ஏன் இந்த மல்லையாவை ஒன்றும் செய்ய முடியல இந்த கவர்னரால? ஏன் இந்த மோடி ஒருத்தர் ஓடி ஒளிஞ்சிருக்காரு, அவரை பண்ண முடியல? கிட்டத்தட்ட இன்னும் 4 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதையும் பண்ண முடியல. விவசாயம் மட்டும் அளிப்பதற்கு அறிக்கை விடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.